வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளுவருக்கு காவி தமிழக ஆளுநர் சங்கி என நிரூபித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கைது. 6 லட்சம் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். தான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கொண்டு போஸ்ட் ஆபீஸில் சேமிப்பு கணக்கு துவங்கிய 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி ஆகியோரின் மகள் ரிஷ்விதா. இவர் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது சிறு வயதிலிருந்து தாங்கள் பெற்றோருக்கு தனக்கு கொடுக்கும் தனி செலவுக்கான 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் சிறுக சிறுக சேர்த்து 3000 ரூபாய் சேர்த்து வைத்துள்ளார். அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்க திட்டமிட்டார். அதன்படி தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலியார்பேட்டை தபால் நிலையத்திற்கு சென்று 3000 ரூபாய் நாணயத்தை கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை தொடங்கினார். இந்த முயற்சியை பாராட்டி மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்த மாணவி ரிஷ்மிதா ஸ்ரீயை முதலியார்பேட்டை சார்ந்த சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான வெற்றி செல்வம் பாராட்டி கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தபால் நிலைய அதிகாரிகள் தாமோதரன், துணை அதிகாரி சாருமதி, மாணவியின் சகோதரி செல்வி துளசி ஆகியோர் உடனிருந்தனர். சிறுமியின் சிறு சேமிப்பு திட்டத்தை தபால் நிலையத்தில் இருந்த வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டினர். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்து தன்னை சங்கி என ஆளுநர் ரவி நிரூபித்துள்ளார். தன்னை அவதார புருஷன் என கூறி மனநல பாதித்தவர் போல் பிரதமர் மோடி உளறி வருகிறார் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. காங்கிரஸ் கூட்டணி கட்சி இஸ்லாமியர்களை ஆதரிக்கும் கட்சி என்று, தீவிரவாதத்தை ஆதரிக்கும் கட்சி என்றும், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை இடிப்பார்கள் என பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறார். மனநல பாதித்தவர் போல் மோடி பேசுகிறார். அவதார புருஷன் என கூறி உளறி வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் 2019ஆம் ஆண்டு அதிக தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி 35 இடங்களில் வெற்றி பெறும், 400 இடங்களில் வெற்றி பெறும் என மோடி கூறி வருவது இந்த தேர்தலில் எடுபடாது. 300 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பாஜக 200 இடங்களை கூட வெற்றி பெறாது. தமிழக ஆளுநர் ரவி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மக்களிடையே பேசி வருகிறார். ஜனநாயக மீறல் என்பன குறித்து எல்லாம் உச்சநீதிமன்றம் அவரை சாடிய போதும் அவர் இன்னும் திருந்தவில்லை. தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது. அதேபோல் அதிமுகவும் படுதோல்வியடையும். ஆளுநர் ரவி திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடியுள்ளார். அது தவறில்லை. ஆளுநர் திருவள்ளுவர் படத்திற்கு காவி உடையை அணிவித்து ஆளுநர் தன்னை சங்கி என்று நிரூபித்துள்ளார். தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த வேண்டும் என இந்த சர்ச்சையான வேலையை ஆளுநர் செய்து வருகிறார். அவருக்கு தூண்டுதலாக இருப்பது அமித்ஷா மற்றும் மோடி. ஆளும் எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு ஆளுநர் வைத்து தொல்லை கொடுப்பது மோடிதான். அதற்கு முதலில் பலியானவர் நான் தான். ஆளும் எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு ஆளுநர் வைத்து தொல்லை கொடுப்பது மோடிதான். அதற்கு முதலில் பலியானவன் நான் தான். இதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் விரைவில் வந்துவிடும். RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழகத்தில் புகுத்தி வருகிறார். பாஜக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் இன்று வரை மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போது 2024இல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என கூறியுள்ளோம். அதன்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் 3 மாதங்களில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும். கிரண்பேடி தமிழிசை போல் தான் தற்போது பொறுப்பு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செயல்படுகிறார். ஆளுநர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அமைச்சர் மீது கவனம் செலுத்தாமல் கொம்யூனியன் பஞ்சாயத்து நகராட்சி அதிகாரிகளை வைத்து கூட்டம் போடுகிறார். அவருக்கு கருத்து இருந்தால் எழுத்துப்பூர்வமாக அமைச்சர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பலாம். ஆனால் நேரடியாக தலையிடக்கூடாது. அவர் சில விஷயங்களில் தலையிட்டு இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக கஞ்சா விற்பனை முற்றிலுமாக 3 மாதங்களில் ஒழிக்கப்படும் மற்றும் குப்பை அள்ளும் விவகாரத்தில் தலையிட்டிருப்பது. நிர்வாகத்தை குறித்து முதலமைச்சருக்கு கவலை இல்லை, ஊழல் செய்வதில்தான் குறியாக உள்ளார். புதுச்சேரி திருவிழா, திருமணம் மற்றும் வார இறுதி நாட்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது. மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
மாற்றுப்பாதை அமைக்கும் திட்டம் எதுவும் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. சில இடங்களில் மேம்பாலங்கள் கட்டினால்தான் போக்குவரத்து சரி செய்ய முடியும். இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக உள்ளூர் மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றனர். விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை, பணம், பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடந்து வந்தன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சிவாக் உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசன், பாண்டியன் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இர்ஃபான், புதுதில்லி ராஜீவ் நகரை சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீக்கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்து 2,15,000 கொள்ளையடித்ததும் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றதும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 பவுன் நகையை அபே செய்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து சதாப், இர்ஃபான், அலாவுதீன் என்கிற அலி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 10 பவுன் நகைகள் மற்றும் 1,40,000 ரொக்கம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 பேரையும் போலீசார் விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி, கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பென்டார்கர் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வியை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியை கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரிகள் ரவிக்குமார் திங்ரா மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவண்டார்கோவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி அன்று தொடங்கிய இந்நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் கடந்த புதன்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவம், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.
இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருவண்டார்கோவில் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரக கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி, மாகி மண்டல நிர்வாகி மோகன்குமார், மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ், காவல் கண்காணிப்பாளர் செல்வம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் பாலசுப்பிரமணியம், சுந்தரராஜ், மண்டல போக்குவரத்து அலுவலர் அங்காளன், நலவழித்துறை பொது சுகாதாரம் துணை இயக்குனர் ரகுநாதன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், காவல்துறை, பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, பொது சுகாதாரம், வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தற்போதுள்ள போக்குவரத்து சூழ்நிலை, சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதை தீவிரப்படுத்துவது, சாலை விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பது, போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையோரங்களில் பதாகைகள் வைப்பதை தடுப்பது, நிலுவையில் உள்ள சாலை மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிப்பது, சாலை பாதுகாப்பிற்கு தேவையான நிதி ஆதாரம், பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளின் விவரம், இருசக்கர வாகனம், கார் வாடகை மற்றும் ஆட்டோ நிறுத்தங்களுக்கான கட்டுப்பாடு, ஊழியர்களை தலைக்கவசம் அணிய செய்ய நிறுவனங்களை வலியுறுத்துவது ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும், சாலையோர வாய்க்கால் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு போக்குவரத்திற்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்தப்படும், சட்டவிரோத ஹோர்டிங்குகளும் அகற்றப்படுவதையும், பேனர்கள் மற்றும் ஹோர்டிங்குகளின் கட்டமைப்பின் தன்மையை தகுதி வாய்ந்த பொறியாளர்களிடம் இருந்து சான்று பெற்று தர வேண்டும், இல்லாத பட்சத்தில் அவை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய விழாவானது 11 நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன், நிர்வாக குழு தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் உமா முருகன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ஜனார்த்தனன், உறுப்பினர் பழனிவேலு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதிச்செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதிச்செட்டிக்குளம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கீலா வரவேற்புரையாற்றினார். இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர் திருப்பம்மாள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் பச்சையம்மாள் மற்றும் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முகாமிற்கு திரளான பொதுமக்கள் வருகை தந்து பயன்பெற்றனர். மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த 28வது திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் நாவமால் காப்போர் மதுரா மும்மொழி நாயக்கன் குப்பத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த 28வது பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது.
கடந்த 12ஆம் தேதி அன்று கொடியேற்றப்பட்டு விழா நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு காலை அபிஷேக ஆராதனையும் மதியம் படுகள உற்சவம் நிகழ்ச்சியும் அக்னிகுண்டம் வளர்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மும்மொழி நாயக்கன்குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மாவீரன் காடுவெட்டி ஜே குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவீரன் காடுவெட்டி ஜே குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் படத்திற்கு புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் லாஸ்பேட்டையில் குருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் இளைஞர் அணி செயலாளர் LG சேகர் தலைமையில் குருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குருவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் காரைக்காலில் பேட்டி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் எனவும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும், பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும், மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், அதனால் வரும் 4ஆம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது, ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் எனவும், அதிக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும், பல கோயில்களை புனரமைத்துள்ளதாகவும், எனவே அவர் இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என தெரிவித்தார். திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்துச் சென்றது பாரதிய ஜனதா கட்சி எனவும், திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருநள்ளாறு கோவிலுக்கு வந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். திருவள்ளுவரை போற்றுகிறது பாரதிய ஜனதா கட்சி. திருவள்ளுவரை உலகளவில் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில கூட நாம் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் திருக்குறளை 35 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளுக்கு உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறோம். பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு அதீத. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளுவருக்கு காவி தமிழக ஆளுநர் சங்கி என நிரூபித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கைது. 6 லட்சம் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.